என்ன காமாட்சிக்கா பிரச்சனை? நான் வரும்போது வித்யா கிட்ட ஒரே கத்திக்க இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை ஏன் கேட்குற சின்ன பொண்ணு? இந்த பிள்ளைகள் பாடா படுத்தது பார்த்துக்க. கோமாளி தொப்பி ஒன்று போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறா சின்ன பொண்ணு. வெளியே போகிறேன்னு சொல்லியிருக்கேன். இவ பாட்டுக்கு கோமாளி தொப்பி ஒன்று போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறா. அதுவும் அது அவளுக்கு ரெண்டாப்பில் நான் வாங்கி கொடுத்தது. ரெண்டாப்பிலையா 2 வயசுலையா எனக்கு கூட சரியாக தெரியலை. பிள்ளைகள் தான் சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு சின்ன பிள்ளைல வாங்கி கொடுத்ததுன்னு. அதை போய் தூக்கி போட்டு வரா சின்ன பொண்ணு. கேட்டால் பார்த்தா அழகாக இருக்கா. அதை போய் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லு. அதுவும் பிங்க் கலர் தொப்பி. பிங்க் கலர் தொப்பி சின்ன பிள்ளைல கூட அழகாக இருக்கும். இது பார்க்க குரங்கு மாதிரி ஆனதுக்கப்புறமும் இப்படி நெட்ட குரங்கு மாதிரி ஆகிட்டு போட்டுட்டு தெரியுது இந்த தொப்பியை. சொல்லி பேச்சு ஒன்று கேட்க மாட்டேங்குது சின்ன பொண்ணு. அதனால தான் கோவம் வந்துருச்சு பார்த்துக்க. எங்கேயாச்சும் கிளம்புறோம் போவோம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தான் இப்போ ஏதாச்சும் கூத்து கடியை தெரியுவாள் அக்கால் தங்கச்சியும். அதுதான் சின்ன பொண்ணு கடுப்பாக வரும் எனக்கு. சொல்கிற பேச்சு பிள்ளைகளானது கேட்கணும்ல. இதை செய்யாதம்மா அதை செய்யாதம்மான்னு சொன்னால் அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு கேட்கணும் பிள்ளைகளானது. எதை சொன்னாலும் ஏதாச்சும் ஒன்று வந்து சொல்லிட்டு நிற்கிறாளுங்க. இன்னைக்கு இப்போ எவ்வளோ நேரமாக தெரியுமா சின்ன பொண்ணு? இன்றைக்கி நான் அவட்ட கத்திருக்கேன். அதை கலட்டி வைக்கிட்டீங்கன்னா வைக்கவே மாட்டேன்ட்டா. அப்புறம் கடைசியில் உனக்கு இப்போ மண்டையில் சேர்கிற மாதிரி ஒரு தொப்பி வாங்கி தரேம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சரி நான் போய் கழட்டி வச்சுட்டு வரேன்னு போயிருக்கு. கோமாளி மாதிரி இருந்துட்டு சரியான கோமாளி பக்கியாக இருக்குது. எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது சின்ன பொண்ணு. நம்ம எவ்வளோ தான் சொல்கிறது சொல்லு. அப்படியாக்கா? சின்ன பிள்ளையில போட்டு அந்த தொப்பியை இன்னும் போட்டுட்டு தெரிஞ்சா நான் கூட நீங்கள் வேற எதுக்கும் தான் கோபப்பட்டு இருக்கீங்களோன்னு நினச்சேன். ஆமாம் சின்ன பொண்ணு, என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டாளு. விடு, அவளுக்கு கதையை பேசினோம்னா நீ பூரா பேசிகிட்டே இருப்பான். சரிக்கா, இப்போ அவளை எங்கே? சத்யா தான் வெளியில் போய் ஜில்ல தூக்கிட்டு வரேன்னு போயிருக்கா. ஆனால் வித்யாவை காணமே. வருவா சின்ன பொண்ணு, உள்ளே போயிருக்கா. அதை கழட்டி வச்சுட்டு வரேன்னு போயிட்டு சீக்கிரம் வருவா. அப்படியா? சரி சரி. நான் கூட ஆளை காணான்ட்டவும் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் நினச்சேன். வருவேன்னா சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், கிளம்ப சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? நான் 1 மணிக்கு இங்கேருந்து கிளம்புவோன்னு சொன்னேன். 11:30 மணி 12 மணி போல் எல்லாத்தையும் சொல்லி 1 மணி நேரம் டைம் கொடுத்து கிளம்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். சும்மாவே எங்கள் மாமியார் கிளம்பி ஆட்டமாக ஆடுது. இதில் இவங்க வேறு ஆளாளுக்கு இவ்வளோ நேரம் கிளம்புனா என்ன அர்த்தம்? சீக்கிரமாக கிளம்பி வர வேண்டாமா? ஒருத்தர வருவாங்க சின்ன பொண்ணு. இல்லைன்னா எல்லாருக்கும் ஃபோன் அடிப்போமா? இல்லைக்கா, ஃபோனெல்லாம் அடிக்க வேணாம், வரட்டும். யார் யார் எப்பப்போ வரான்னு நமக்கு தெரியணும்ல. 1 மணிக்கு வர சொன்னேன், மணி 1:30 ஆகுது. நான் தான் சரி லேட்டாகிடுச்சு போல இருக்கு, எல்லோரும் வந்திருப்பாங்க நேரம் ஆர்க்க பறக்க ஓடி வந்தேன். இங்கே பார்த்தா ஒரு பக்கிங்கானா உங்கள் குடும்பம் மட்டும் தான் கிளம்பி உட்காந்துருக்கீங்க. இங்கே மட்டும் என்ன சின்ன பொண்ணு? இங்கேயும் தான் இப்போ தான் 2 பேரும் கிளம்பி வெளியே வந்தாளுங்க. பெரிய சொன்னால் முன்னாடியே கிளம்பிட்டோமா, கிளம்பி உட்காந்துருந்தேன்னா. ஆனால் இந்த சின்ன மாடி இவ்வளோ நேரம் கிளம்பிருக்கு. கூப்பிட்டா இப்படி வந்து கோமாளி வேஷம் காமிச்சிட்டு நிற்கிது. விடுங்கக்கா, சின்ன பிள்ளை தானே, அதனால் அதை பார்த்து தான் ஆசை வந்திருக்கோம். சரி தொப்பி போட்டு வெளியே போவோமேன்னு. விடுங்க. இன்றைக்கி கடையில் பார்த்துட்டு நல்ல தொப்பியாக இருந்துச்சுன்னா வாங்கி அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க. இவளை விட சின்ன பிள்ளையெல்லாம் அழகாக இருக்குது சின்ன பொண்ணு. வீட்டில் காலைல முடிச்சா அம்மாமார்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு எவ்வளோ அருமையாக தெரியுதுங்க. காலையில் தூங்கி முடித்தா வீடை கூட்டுறது, வாசலை கூட்டுறது, பாத்திரம் கழுவுறதுன்னு அப்படி தெரியுது ஒன்று. நான் பெற்று வச்சது ஒன்றுத்துக்கு லாய்க்கு கிடையாது. போக போக பழகிடுவாங்கக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னையெல்லாம் பாருங்கள், எங்கள் வீட்டில் ஒரு வேலையும் பார்த்தது கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மாமியார் கிளவி எல்லா வேலையும் ஏந்தலில் தான் கட்டுது. சும்மா அதை பண்ணி இதை பண்ணு. இப்போ கூட ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் வந்திருக்கு, வெளியில் போகணும்னு சொல்லிட்டு. ஆயுத பூஜைக்கு எடுத்து போட்ட பாத்திரம்க்கா, அதெல்லாம் கழுவலையா? அதுக்கு இப்படி ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருக்குக்கா கிளவி. கழுவலைன்னா என்ன, அப்படியே கிடக்குறோன்னு விட வேண்டியதானே? அதுக்கு போய் ஒரு பஞ்சாயத்து பண்ணது பார்த்துக்கங்க. இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்புறம் நமக்கு அந்த வீட்டில் இருக்க தோணுமா? அதான் நமக்கு டென்ஷன் ஆயிடுது. அதை நீங்களும் போங்கடா, நீங்களும் உங்கள் பாத்திரமும் தூக்கி போட்டு வந்துட்டேன். அந்த மனுஷன் என்னை போகலான்னு தான் சொன்னார். நான் தான் போயே தீருவேன்னு அடம் பிடிச்சிட்டு வந்துட்டேன். என்ன சின்ன பொண்ணு சொல்கிற? ஆயுத பூஜைக்கு எடுத்து போட்ட பாத்திரமா? அதுக்கும் முந்தின நாள் எடுத்து போட்ட பாத்திரம்க்கா, வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து போட்டது. நான் தான் கொஞ்சம் விளக்காமல் போட்டு வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. அந்த கிளவி எப்பயும் பின்பக்கம் போகவே போகாது, எப்பயாச்சும் தான் போகும். இன்றைக்கின்னு பார்த்து துணி துவைச்சி காய போட போயிடுச்சு. துணியை துவைச்சி காய போடுற சாக்கில் அந்த பாத்திரத்தை கூட பார்த்துட்டு எண்ணெய் உள்ள பாத்திரம் இது அப்படி இப்படின்னு கத்துச்சு. 2 நாளாக கேஸ் இல்லையே அப்படி இப்படின்னு கத்திருக்கும் போல் எங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டு. அவர் பார்த்துட்டு தெரியலையம்மா அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் பாத்திரம் கிடக்க சாடையை வார்த்தையும் கண்டுபிடிச்சிருச்சு. இது ஆயுத பூஜைக்கு போட்ட பாத்திரம், உன் முன்னாடிக்காரி இன்னும் விளக்கலை, நான் எப்படி போட்டு போனால் அப்படியே கிடக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே பஞ்சாயத்து ஆகி போச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறமா எங்கள் வீட்டுக்கு கிளவி சொல்லிச்சு, இனிமேல் வெளியவே போகக்கூடாது, நான் சொல்கிறது தான் கேட்கணும், வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கணும், இப்போயுமே மீன் குழம்பு வைக்க சொல்லி, பாத்திரத்தை கழுவ சொல்லி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா வெளியே போக சொல்லுன்னு சொல்லியிருக்கோம் போல இருக்குது. அதை போய் இந்த மனுஷன் பிடிச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து நொயின்னு இருந்தார். நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், வெளியே போகிறேன், சின்ன பிள்ளைகளெல்லாம் கிளம்ப சொல்லிட்டு வந்திருக்கேன், ஏமாத்தினாப்புல ஆகி போயிடும்,
அதனால நான் இப்போயே போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஓடி வந்திருக்கேன். அதெல்லாம் சரி சின்ன பொண்ணு, இப்போ வீட்டில் நீ வேலை பார்க்கலாம் தெரிஞ்சு உங்கள் மாமியை கிளவி கத்துமே, அதுக்கு என்ன பண்ணுவ? விடுங்கக்கா, அதுக்கு இன்னைக்கு நேரத்தான் கத்துது, அது எப்பயும் தான் கத்தும். அது பாட்டுக்கு கத்துனா கத்திட்டு போகுது. சும்மா அதுக்கு வேறு வேலை பழப்பு கிடையாது. எதனாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குக்கா, புழுன்னு எரிச்சலாக வருது அதோட. சரி, அதுக்காக இப்படி வீட்டில் வேலை பார்க்காமையா வர்றது? எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வரேன்னு சொல்லி தான் நாங்கள் வேணாம்னா சொல்ல போகிறோம். இன்னும் 1 மணி நேரத்தில் உங்கள் மாமியார் சாப்பாடு வெறும் வந்து நிற்குமே, அப்போ என்ன பண்ணுவேன்? ஆமாம், வீட்டில் கேஸை தீர்ந்து போச்சுன்னே, அப்புறம் எப்படி உங்கள் மாமியார் சமைக்க சொல்லிச்சு? விறகடுப்புல தான் சமைக்க சொல்லிச்சோ? இல்லைக்கா, காலையில் கேஸ் வந்து பார்த்துருங்க. கேஸ் வரவங்க தான் சரி மீனெல்லாம் வாங்கி போட்டு வந்துருக்கு. காலையில் டிஃபன் மட்டும் கடையில் வாங்கி சாப்பிட்டான். மத்தியானத்துக்கு கிளம்பி மீன் வாங்கி போட்டு எனக்கு தெரியாது கேள்வி. நான் நினச்சிட்டேன். இது கேள்வி பக்கத்தில் தான் வளர்த்துக்கிட்டு நான் போனால் போகுது வீட்டுக்கு சொல்லுறாங்க எதோ வச்சு செய்யணும் வளரும்னு நினச்சேன். ஆனால் கேள்வி பேச்சுக்கு சரியில்லை பார்த்துக்குங்க. வெளியில் போகாத கேட்கணும், எங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கம் வாங்கி கொடுத்ததுக்காக என்னையே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஐயா அக்கா சும்மா இருக்கா, அதுக்கு சொல்லுறதுக்காக போய் நீங்கள் எடுத்துகிட்டு வராங்க இருக்கீங்க. விடுங்க, அதை பிடிச்சிட்டா. அது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, அதை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? அப்போ வளர்ச்சி சொன்னால் சொல்லிட்டு போகுது. நான் காலையில் எடுத்துக்கிட்டு தான் வந்தேன். அது உங்களை கூட்டிகிட்டு கொடுத்ததால சொல்லியிருக்காது. சும்மா காலையில் இருக்க பார்த்தீங்களா, அதனால சொல்லியிருக்கணும். நீங்கள் எதுவும் அது உங்களை வச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்காக சொல்லிச்சுன்னு எதுவும் தப்பாக நினச்சிட்டு என்னக்கா உங்களை சொல்ல நினச்சி ஒரு ஃபோட்டோ வந்துருச்சு. இதுக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. அதெல்லாம் கேட்டால் எதுவும் சொல்லாது. அது அப்படி போய் சொன்னால எங்கள் அப்பா வீட்டு காசு அந்த எப்படி சொல்லணும். எனக்கு சீக்கிரமாக கொடுத்தது நான் ஓட்டு முக்கியமாக வாங்கி கொடுத்தது எங்கே சொல்லி போக இருக்கிறேன். அதை எப்படி அந்த கிளவி சொல்லி எடுத்து சொல்லக்கூடாதுன்னு அதெல்லாம் அந்த கிளவி சொல்லாது. நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. நான் சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுருக்கீங்க. நான் தான் உங்கள் எல்லாரையும் எடுத்துக்கிறேன் நினச்சிட்டு அது பேசியிருக்கு. நீங்கள் தான் எனக்கு எடுத்துருக்கீங்க, நான் அது பேச போகிறதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நினைக்காதீங்க. நாலு முடியல பக்கத்து கிளம்பி வந்துச்சு இல்லை ஆளையே காணா போய் சரியான தான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிச்சு. ஆனால் நீ அந்த ஆளையே காணா இன்னும் ஒரு பேருக்கு வரலையோ? வார ஆளை நேரம் வந்துட்டு வேண்டாமா? இவ்வளோ நேரம் அதுக்கு ஆளையே காணா. நாலு முடி ஏன் 4 முடி இவ்வளோ நேரம்? நீங்கள் தான் கிளம்பி அப்போதே போனீங்களே, சியானாவை தான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னீங்க. இவ்வளோ நேரம் சென்று வந்திருக்கீங்க, என்ன 4 முடி? இவ்வளோ நேரம் சென்று வந்தால் இந்நேரம் போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அது வந்து சின்ன பொண்ணு 2 பேரும் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்களா, அதை தச்சு முடிச்சிருந்தேன் பார்த்துக்க. கரெக்டாக கிளம்பி கதவை போட்டும்போது ப்ளவுஸ் வாங்க வந்துட்டாங்க. அதான் சரி, நான் அந்த ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு எப்படியும் போனால் என் வீட்டு வழியாக தானே போகணும், கார் எடுத்துகிட்டு. அதான் சியானா வெளியே உட்கார வச்சுருந்தேன். அத்தை கார் வந்தால் சொல்லுமா, ஏறி போயிடலான்ட்டு. அவள் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தா நீ வரவே இல்லையா. நானும் அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு சரி வாசியானா நம்மளே போவோம் என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு காமாட்சியை வெடிச்சு எடுத்துகிட்டு வரேன். அப்படியா? நான் கூட 4 முடியை காணாண்டவும் கடை வாங்கினவங்கிட்டே கொண்டு போய் மறுபடியும் காசு கொடுத்துட்டு வீட்டில் திருந்தி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அதுதான் உங்கள் அகராதிலே இல்லையே. சரி சியானா வெங்க அவளை கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் ஆளக்கானா? ஆமாம் சின்ன பொண்ணு, வெளியே போன சத்யாவையும் காணா, ஜில்லை தூக்கிட்டு வரேன்னு அவளையும் காணா, இப்போ சியானாவையும் காணா. எங்கம்மா சியானாவை? என் சத்யா பிள்ளை வெளியே நிற்கிதா? ஆமாக்கா, 2 பேரும் வெளியே தான் இருக்காளுங்க. ஜில்லை வந்து சத்யா தூக்கி வச்சுட்டு விளையாட்டு கட்டிகிட்டு இருக்கா, அங்கிட்ட இங்கிட்டுமா. சரின்னு அப்படியே சியானாவும் நின்னாலாம், சியானாவையும் விட்டுட்டு வந்தேன். அக்கா கூட விளையாண்டுட்டு உள்ள போய் அத்தையெல்லாம் கூப்பிட்டு வந்துடுறேன். நான் தான் கடைசி நினச்சிட்டு ஓடி வந்தேன், எனக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. பார்த்தா இங்கே யாருமே வரல, 2 பேர் தான் இருக்கீங்க. சரி, அந்த சொன்னாக்காவே எங்க? அந்த இழுவை வேற காணா. என்னன்னு தெரியல, எப்பயும் உமா வேகமாக வந்துடுவா,
அவளையும் அழக்கானா. நீங்கள் தான் இப்போ லேட்டாக்குவீங்க. நீங்களே அப்போதே கிளம்பி வந்துட்டு போயிட்டு இப்போ ஜாக்கெட் கொடுக்க போனேன் அப்படி இப்படின்னு கதை சொன்னாலும் இப்போ வந்துட்டீங்க அவளுக்கு முன்னாடி. அதை தான் ஆளையே காணா. எங்கே போனால் என்ன ஆனான்னு ஒன்றும் தெரிலையே. பேசாமல் ஃபோன் அடித்து கேட்போமா? வேணாம் சின்ன பொண்ணு, வீடு வரட்டும். நான் வரும்போது பக்கத்து வீட்டில் சவுண்டு கேட்டுட்டு தான் இருந்துச்சு. பக்கத்தில் தானே பூமா இருக்கா, பக்கத்து வீட்டில் டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு. ஒருவேளை ரெண்டையும் சண்டை விட்டு கிடக்காங்களோ என்னமோ தெரியல. விடு அவளே வரட்டும், ஃபோன்லாம் அடிக்காத. அம்மா நீங்களாம் ஒரு பொம்பளையாம்மா. எப்படி இருந்தாலும் அது உங்கள் குழந்தை வீடு தானே. உள்ளே போய் என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதானே. இப்படி சண்டை விட்டுட்டு கிடக்காங்கன்னு சிரிச்சிட்டு வந்து சொல்கிறீங்க. போய் அந்த உமா பக்கியை தலையை பிடிச்சினா வா நம்ம போவோம் அப்படின்னு இழுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே. அவளே எப்படி சண்டை விட விட்டுட்டு வந்தீங்க? அது வந்து சின்ன பொண்ணு, வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இல்லை பார்த்துக்க. இப்படி அக்கம் பக்கத்தில் சண்டை நடந்தால் தான் அதை கேட்டு காது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப நாளாக எங்கேயும் சண்டை போட்டு நான் பார்க்கவே இல்லையா, அதான் இவங்க ரெண்டு பேரும் நீ சண்டை போடவும் கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்டேன். காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு. சரி அப்படியே சண்டை விட இருக்கட்டும், நமக்கு துணி எடுக்க போகணும்னு வந்துட்டேன். அட விளங்காத நாள் இப்படி இப்படி தான் ஒரு மனுஷன் இருப்பாராக்கும். நீங்கள் இருங்க, நான் போய் உமா வீட்டில் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவளை கூட்டிகிட்டு வரேன். ஏக்கா நீங்கள் இருங்கக்கா, நான் போய் உமாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீங்கள் அதுக்குள்ளே சொன்னாக்காக்கு ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு கேளுங்க. சரி சின்ன பொண்ணு, நான் கேட்குறேன். போய் உமாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பாரு. இவ வேற டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்டுச்சுங்கிறா. அதை வேற வந்து இவ்வளோ சவகாசமாக சொல்லிட்டு இருக்கா. சரி நீ போ, வேமா போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு வா. சண்டையெல்லாம் போட வேணா, வா முதல்ல நம்ம ட்ரெஸ் எடுக்க போவோம்னு கூட்டிகிட்டு போவோம். சரிக்கா, நான் இதான் போயிட்டு வந்துடுறேன்.